கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. இந்த நாளும் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்தலாம். வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இங்கு அழகாக சாலமோன் எழுதுகிறார். தாவீதின் குமாரனாகிய சாலமோன். அவர் வாழ்க்கையில ஒரு ஐஸ்வர்யம், ஞானம் அதிகமாக, அவருக்கு முன்னும் இல்லை பின்னுக்கும் இல்லை, அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் நிறைந்தவர் தான், ஐஸ்வர்யத்தில் உள்ளவர் தான் சொல்லுவார். யாரு? சாலமோன். ஐஸ்வர்யம் சரி, ஞானத்திலையும் சரி. அவர் தான் எல்லாம் இப்படி நீதிமொழிகள் ஃபுல்லாக எழுதியிருப்பார். பிரசங்கி அவர் தான் எழுதியிருப்பார். அப்போ அப்படி எல்லாம் அனுபவத்தை நிறைய காரியங்கள் சொல்லி வந்துட்டே இருக்கிற போது இங்கே ஒரு காரியங்கள் சொல்லுவார். இருதயத்தை குறித்தெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பார் முன்னும் பின்னும். ஆனால் இங்கே திடீர்னு இடையில என்ன சொல்லுவார்? நிச்சயமாக முடிவுண்டு. நிச்சயமாக நீ எந்த காரியத்துக்கு நினைக்கிறோமோ, எந்த காரியத்துக்காக நம்ம ஏங்கி நிற்கிறோமோ அதுக்காண்டு சொல்றாரு, ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு வேணும்னா அழகா சொல்லுகிறது, ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இல்லைன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இல்லை இன்னைக்கு எல்லாம் இருக்கிறோம், சரி இன்னைக்கு போனால் இது பண்ணிக்கலாம், இல்லை இன்னைக்கு இந்த மாதம் வேலைக்கு போனோம்னா அந்த சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம எதாவது பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாத்துடைய ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை. நம்ம தூங்குறோம், காலையில் எந்திரிப்போங்கிறது ஒரு நம்பிக்கை. இது எல்லாமே அப்போ நம்பிக்கை இல்லைன்னா மனுஷன் என்ன செய்யுது? ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைக்குள் வந்துடும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? இந்த நம்பிக்கை ஒன்று கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அது ஏதோ ஒன்று மேலே இருக்கலாம். இன்னைக்கு உலக மனுஷர்களும் எல்லாமே என்ன செய்யுது? ஒரு தெய்வ பக்தி இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க சொல்றாங்க உங்க நம்பிக்கை அது, எங்க நம்பிக்கை இதுங்கிறாங்க. இன்னைக்கு அவங்க வேற அந்த ஒரு வேற தெய்வங்களா என்று சொல்லப்படுகிற எல்லா காரியத்துக்குள்ள என்னன்றாங்க? நம்பிக்கை. இப்போ நம்ம இதுல கிறிஸ்தவத்துல இயேசு கிறிஸ்துவ தான் தெய்வம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற இந்த முகமதியர் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் அவங்கவுங்களுடைய வேதங்கள், நம்மள இது பைபிள் வேதாகமம் சொல்லுகிறது. ஹிந்து மதத்திலையும் அநேக புக்குகள் நிறைய இருக்கு. வேதாகம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. ரிக் வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், சாம வேதம் சொல்லி 5 வேதங்கள் இருக்கு. அதுல தான் உண்மையான காரியங்களை குறித்து கடவுள் யாரு, மனுஷன் யாருனால அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. அது எதுல இருக்கு? கிரேக்ல இருக்கு, சமஸ்கிருதத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஆனா இப்போ சதாசிரியை நம்ம பார்க்கறதெல்லாம் அவங்க கும்பிடுற தெய்வங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? அது புராணங்கள்ல வர்றதுதான். ஓகே, நம்ம அந்த லைனுக்கு போக வேண்டாம். அப்ப எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுபடி சொல்லபடி செய்யறாங்க, வழிபடுறாங்க. அது ஆடி மாசம்னா பின்ன சொல்லவே வேண்டாம். எல்லாத்துலேயும் அதிகமான காரியங்கள் அவங்க பெண்கள்னா அதிகமாகவே செய்வாங்க. இப்போ நம்பிக்கை இருக்கு. அப்போ நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை யாரு மேலே இருக்கு, எது மேலே வச்சிருக்கிறோம், அந்த நம்பிக்கை எப்படிங்கிறது பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கோ, ஒரு முடிவு இருக்கும். நம்பிக்கை இல்லாம இருந்துட்டு அந்த முடிவு மட்டும் நல்லதா வேணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கறது என்னவாக்கும்? அது தவறான காரியங்கள். அப்போ நம்ம அதாவது எப்பவுமே எந்த காரியத்திலையும் வரவுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யற போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், அது சரியாக நம்ம போகலாம். ஆனா வரவுக்கு மிஞ்சி, வருமானத்துக்கு மிஞ்சி நம்ம செலவு செய்யற போதுதான் அநேக நம்ம என்ன செய்யறோம்? கடன்ல பட்டுறோம். சில எதிர்பார்க்காத கடன்களை வர்றது வேற, ஆனா நம்மளாக சிலதை நியமித்துக் கொள்கிற கடன்களும் வேற இருக்கு. அப்ப இந்த காரியம் எந்த காரியம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை இந்த நேரத்துல என் பக்கமாக திரும்புற போது, என்னை சார்ந்து கொள்ளுகிற போது என்ன செய்வேன்? உனக்கு ஒரு நிச்சயமா ஒரு முடிவை தேவன் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு பறவை பறக்குது. அந்த பறவை பறக்கிற பறவை நம்ம இருக்கும். அது ஒரு கிளை மேல போய் உட்கார்ந்து இருக்கும். ஒரு மரத்தின் கிளை, ஒரு கொம்பு இருக்குல்லவா, மரம் இருக்கு, அந்த மரத்துடைய கிளையில போய் உட்கார்ந்து இருக்கும். அது ஒவ்வொரு காலைக்கு திடீர்னு ஒடிந்து விழுந்தாலும் கூடி அது என்ன செய்யும்?
அது மீண்டும் பறந்து அடுத்த கிளையில போய் உட்காரும். ஏன்? அது நம்பிக்கை அந்த கிளை மேல இல்ல, அந்த மரத்தினுடைய கிளை மேல இல்ல, தன் மேல, தன்னுடைய சிறகின் மேல அதுக்கு நம்பிக்கை இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி வச்சுச்சுன்னா, ஐயோ இந்த மரத்துடைய கிளை உடைஞ்சு போச்சேன்னு சொல்லி ஓனென்று அழுதுட்டு உட்காராம என்ன செய்யும்? அடுத்த கிளைக்கு பறந்து போய் உட்கார்ந்துரும். இதுதான் தன் மேல நம்பிக்கை நம்ம வச்சிருக்கிற போது, நமக்குள்ள காரியத்துக்குள்ளாக ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருந்துருச்சுன்னா, ஒரு காரியத்தை நம்பணும், ஒருத்தரை சார்ந்து நின்னோம், இது கிடைக்கலையே பெறலையேன்னு சொல்லி தோய்ந்து போய் உட்காராதபடி அடுத்த இதுக்கு என்ன செய்வோம்? முயற்சி எடுப்போம். பறவை அப்படித்தான் செய்யும். எந்த கிளை மேல சார்ந்து நிற்காது, தன் மேல, தன்னுடைய சிறகின் மேல சார்ந்து நிற்கும். நீங்களும் கிளையை சார்ந்து நிற்காதீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் கொடுத்த கிருபையின் தாளந்துக்குள்ளேயும் அது மேல உங்க மேல விசுவாசத்தையும் சார்ந்து நில்லுங்க. நீங்க இந்த கிளை இல்லைனாலும் அடுத்த கிளையில போய் நின்று உங்க ஜீவித்தை தொடர்ந்து பயணம் செய்ய முடியும் என்று தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க ஒன்றை சார்ந்து நிற்காதீங்க, அதை சார்ந்தா நிற்காங்க. தன்னம்பிக்கை, நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரணும். நமக்குள்ளாக ஒரு வைராக்கியம் வேண்டும். இதுக்குள்ள நமக்குள்ளாகவே நம்மை குறித்துள்ள அதிருப்தி இருந்துச்சுன்னா, நம்ம நேசிக்காம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில வாழ்றது வேஸ்டா போயிடுது. இன்னைக்கு என்னன்னா இதைத்தான், மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களை சார்ந்து கொள்வோம், மற்றவர்களுக்கு பிரியமா நடப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா நம்மை நேசிக்குவோம், நம்மை சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை என்ன செய்யறது? நம்ம விட்டு விடுகிறோம். இதுதான் பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு, தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருக்கும், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தாரையும் ஆயத்தப்படுத்து. பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ பலப்பட்ட பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்த அப்படிம்பாரு. ஸ்திரப்படுத்துற ஊழியம் ஜெப குறிப்பு சொல்ற போது இருக்கிறத சொன்னாங்கல்ல, அடிக்கடி சபரி சொல்றாங்க என்னன்னு, சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் விசுவாசியா இருந்து அடுத்து சீசர்களா மாற வேண்டும். அதான் வளர்ச்சி. ஊழியம் செய்யற அளவுக்கு வளரணும், ஆத்தும ஆதாயம் செய்யறப்போது வளரணும். பிள்ளைகள் எப்படி ஒரு ஏஜ் வந்துச்சுன்னா படிப்பு இருக்குது, படிப்பெல்லாம் முடிஞ்சுமே வருமானம், வருமானம் முடிஞ்சுமே என்ன ஆயிடுச்சு? திருமணங்கள், அவங்களுக்கு ஒரு சந்ததி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அப்படின்னு என்ன செய்யறது? அது பெருகி கொண்டே போகுதல்லவா? அதே போலதான் நம்ம என்ன இருக்கணும்? குழந்தை போலவே இருக்கக்கூடாது. அதுதான் அந்த இது ஒரு வளர்ச்சிக்கு நேராக நம்ம போகிறவங்களாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்குள்ளாத நம்பிக்கை நேசத்துக்குள் இருந்தபோது நமக்கு தைரியம், நமக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அடுத்த லைனுக்குள் போக முடியாத தேவன் செய்வார். தேவனுக்கு மகிமை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா முடிவுண்டு. எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? எத்தனை நாளைக்கு ஆண்டவர் இந்த போராட்டம்? எத்தனை நாளைக்கு ஆண்டவர் இந்த கண்ணீர்? எத்தனை நாளைக்கு ஆண்டவரே இந்த வேதனை? எங்கிக் கொண்டே நிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வாருங்க. எத்தனையோ நாட்கள் நம்ம நினைச்சிருக்கிறோம் அல்லவா? எத்தனையோ நாட்கள் நினைச்சு கொண்டு இருந்திருப்போம் அல்லவா? ஏங்கி கொண்ட நாட்கள், சில நன்மைகளுக்காக ஏங்கி கொண்ட நாட்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் அடிக்கடி இந்த பிரயாலையும் சொல்லியிருக்கேன். நாங்கள் இங்கிருந்து எங்கள் மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் உள்ள வரணும், 1 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள வரணும். அப்போ சைக்கிளில் தான் நான் வருவேன். வந்து அங்கிருந்து நான் போகிற சர்ச்சுக்கு போகணும்னா 2 பஸ்ஸு ஏறணும். 18 19 கிலோமீட்டர். இங்கே எல்லா பக்கம் சர்ச் இருந்தாலும் நான் ரசிக்கப்பட்டது அங்கே தான், ஞானஸ்தானம் எடுத்ததில்ல அங்கனால நான் அங்கே தான் போவேன். அப்போ தான் எனக்கு அது ஒரு சமாதானமாக இருக்கும். அவ்வளோ தூரம் நான் கடந்து போகணும் 2 பஸ்ஸு மாறி. அப்போ பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருப்போம், பஸ்ஸு கிடைக்கவே செய்யாது. ரொம்ப ஏங்கி நிற்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு 2 வீலர் இருந்துச்சுன்னா போய்க்கலாமே. பைக்கில், அப்போ பைக்கில் போகிறவங்களெல்லாம் ஏக்கமாக நான் பார்த்துட்டு இருந்த நாட்கள் எத்தனையோ உண்டு. பைக்கில் போகிறவங்கள பார்ப்போம். பின்ன அந்த ஏஜ் ஆகிற போது நம்ம எப்போதான் நமக்குன்னு ஒரு துணை வரும்? அப்போ அப்படி ஒரு நாட்கள் எல்லாம் இருந்த நாட்கள் உண்டு. எல்லாத்துக்கும் இருக்கும், ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அப்படி கடந்து போய் நாட்கள் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் செஞ்சாரு, அதை கர்த்தர் வாய்க்கு பண்ணி கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் கிருபையில 2 வீலர், 2 2 வீலர் பிள்ளை நான் எனக்கு வாங்கவ பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற அளவு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். எங்கள் அப்பா காலத்துல சைக்கிள் தான் இருந்துச்சு. அவங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் இல்லை. இன்னைக்கு சூழ்நிலை வேற. நீங்கள் இன்னத்த காலத்துக்கட்டத்தில் இல்லை, இதெல்லாம் ஒரு காரியமாக நினைக்காதீங்க. அவங்கவுங்க அந்த பாதையில் வந்த போனவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு காரியத்தையும். உங்கள் வாழ்க்கையிலையும் கூடி சில காரியங்கள் அப்படி இருக்கலாமா இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு நீங்கள் எதுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவோ, இல்லைன்னா அந்த பிள்ளை எதிர்பார்த்து இதை வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்குதோ, இல்லை இந்த சந்தர்ப்பங்கள் இல்லையேன்னு சொல்லி ஏங்கி நின்னீங்க, நான் கூடி கர்த்தர் சொல்கிறாரு, அதை கர்த்தர் நிச்சயமாக தருவேன். நீங்கள் ஏங்கி நின்ற காரியங்கள் உங்கள் கையில் தவழும்படியாக தேவன் செய்வீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க.
கலங்காதீங்க, நிச்சயமா முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை மட்டும் சரியான இடத்துல வச்சிருங்க, சரியான இடத்துல புடிச்சிருங்க. புடிச்சாலும் புளியங்கொம்பு புடிச்சான்னு சொல்லுவான் தெரியுமா? உலகத்துல சொல்லுவாங்க, உலகத்தார் சொல்லுவாங்க, கிராமத்துல சொல்லுவாங்க. ஏன்னா புளியங்கொம்பு புடிச்சோம்னா அந்த கொம்பு, அந்த மரத்துல இருக்க அந்த கொம்பு என்ன ஆயிரும்? வளைஞ்சு கொடுக்கும், ஒடியாது சீக்கிரமாக. இன்னைக்கு நம்ம ஒடிஞ்சு போற அளவுக்குள்ள மரத்துல ஏறிட்டு, ஒடிஞ்சு போறதுக்கு மேல கை நம்பிக்கை வச்சு, ஐயோ நான் பிடிச்ச மரம் கொம்பு ஒடிஞ்சு போச்சே, ஒடிஞ்சு போச்சு, அதனால நான் விழுந்து போயிட்டேனே, இதைத்தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதல்ல, நீ பிடிச்சாலும் பிடிச்சதை பார்த்து உலகத்தாரே சொல்றேன்னா, என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீல்லவா, என்னை சார்ந்திருக்கிறீல்லவா, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக நீ எதிர்பார்க்கிற காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு தீர்வு உண்டு, ஒரு ஜெயம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெயம் உண்டு. அதையும் ஆண்டவர் சொல்றாரு. நாளாகும் அந்த புக்க வசனம் எடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எடுத்து எதிர்பார்க்கிற முடிவு அது நன்மையாகத்தான் இருக்கும், வேற அல்ல, தீமைக்கானதல்ல, அது நன்மையாகவே இருக்கும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவரே எப்படி முடியும்? இல்ல இல்ல, அது நன்மையாகவே முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இப்படி இருக்குதுதான், நம்பிக்கை முடியுங்கிறது தெரியும், ஆனா அது எப்படி அமையும்னு யோசிக்கிறீங்க. அதுக்கும் கர்த்தர் சொல்றாரு, அது நன்மையாகத்தான் முடியும். நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. எந்தெந்த காரியமா இருந்தாலும் சரி, அது ஒண்ணே ஒண்ணு, கர்த்தர் சமூகத்துல வச்சிருங்க, கர்த்தரை நோக்கி பார்த்துருங்க. கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த ஜெயத்தை தருவா. ரூத்து 3ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல அழகாங்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. ரூத்து 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமா முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றான். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். என்ன சம்பவம்? ரூத்து அவங்களுடைய மாமியார் நகோமியுடைய ஆலோசனைப்படி அந்நிய தேசத்துல இருந்து என்ன பண்ணிடுறாங்க? சொந்த தேசத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா வீட்டுல 2 பேத்துக்கும் வருமானம் இல்லை. அப்பா அவ என்ன செய்யறா? அப்ப ரூத் சொல்றா, மருமக சொல்றா, நான் போய் கோதுமை அறுவடை காலமா இருக்குது, நான் போய் கோதுமை பொறுக்கி கொண்டு வரேன், நம்ம அதை பொறுக்கி கொண்டு வந்து அதன் மூலியமாக அப்பம் சுட்டு நம்ம சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அவ எதேச்சும் ஒரு வீட்டுக்கு ஒரு இடத்துல வயல் எல்லாம் வேலை செய்யறாங்க, போறா. அங்க போய் பொறுக்கி கொள்ள முடியும், வேலை செய்யறதுக்காக போகல. நல்லா தெரிஞ்சுக்கணும், வேலை கேட்டு நான் வேலை ஏதாச்சும் ஏதோ வேலை செஞ்சுட்டு வரேன், நான் போகல. பொறுக்க முடியும்னு அப்படின்னா என்ன வாக்கும்? சிந்துகிறதை பொறுக்கிறார், அதாவது இலவசமாக இனாமாக. ஏன்னா வேலைக்கு போறக்கூடிய தைரியம் இல்லை, ஏன்னா வெளியாளுக. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற சரீர பலன் எனக்கு இல்லை ஆண்டவரே, நான் வேலை செய்யறதுக்கும் கூட எனக்கு இல்லாத சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன். இன்னைக்கு சில நேரத்தில் இருக்கலாம். அவ அந்த காரியத்துக்காக போகல. அவ என்ன செய்யற? எதாச்சியாக ஒரு போய் பொறுக்கி கொண்டு போக முடியாததான் என்ன செய்யறாங்க? அங்க போகிறா. தேவனுக்கு மகிமையுண்டாவது. இதுதான் அந்த சில நேரத்துல ஆண்டவர் என்ன ராஜு? ஆண்டவர் போக முடியாத செய்யற, நான் போய் என்ன செய்யற? நான் போறேன். அவ செயல்படுகிறா பாருங்க. அப்ப பொறுக்கி கொள்ளாத எவ்வளவு ஏழ்மைக்குள்ளாகிற சூழ்நிலை, எவ்வளவு ஏழ்மையான சூழ்நிலை தான். ஆனாலும் அதை செய்ய அவ தயங்கவில்லை. நம்ம சொல்லுமில்ல, என் பிள்ளைக்காக நான் எந்த அளவுக்கு நான் தாழ்ந்து போனாலும் நான் தாழ்ந்து போவேன், எந்த இடத்துல கையேந்திர இருந்தாலும் நான் தைரியமா கையேந்துவேன்னு சொல்றோம் அல்லவா? இன்னைக்கு நீங்களும் நானும் சில நேரத்துல பிள்ளைகளுக்காகத்தான், சில நேரத்துல ஒரு இடத்துல கையேந்தி சில கடனில் பட்டிருப்போம். கடனில் பட்டிருக்கலாமா இருக்கும். கர்த்தர் அதை நன்மையா முடிய பண்ணுவார், நன்மையா முடியப்படுவார். உங்களுடைய நோக்கம் மட்டும் சரியா இருந்தா போதும், உங்க மனதுமுடைய மனசுல மட்டும் எந்த வைராக்கியம் இல்லாம இருந்தா போதும். நேற்று இப்பொழுது ஜெயந்தி சிஸ்டர் கூட பேசி கொண்டிருக்கிற போது இந்த கடன்காரியை கருத்து சொன்ன போது அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் இந்த கடன் இன்னும் தாமதமா இருக்கு, அதை நம்பி நான் வேறவங்க கடன் வாங்கிட்டேன், அதை கேட்கிற போது நான் திருப்பி கொடுக்கணும், நம்ம கிறிஸ்தவங்க அல்லவா, சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா. அந்த வார்த்தை ரொம்பவே எனக்கு தொடப்பட்டுச்சு. கொடுத்த வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம கிறிஸ்தவங்களா இருந்து அந்த சொன்ன வார்த்தைக்கு நம்ம செய்யாம போயிட்டு எப்படின்னு சொன்ன போது உண்மையிலேயே அப்படி ஒரு வைராக்கியம். நம்ம யாருன்னு நினைக்கிறோம் அல்லவா, கர்த்தர் விட்டுருவாரா? அவர் விட்டு விடுவாரா? அவர் நாமத்துக்காக நம்ம நினைக்கிற போது அவர் நாமத்துக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க.
ரூத் அப்படிதான் கடந்து போறா. பொறுக்கி கொண்டு வேலை கேட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லல, நான் பொறுக்கி கொள்ளும்படியாக அந்த பகுதிக்கு நான் போறேன் என்று போகிறா. போற போது அந்த சம்பவம்ல நமக்கு எல்லாம் தெரியும். போகிறாங்க. அது எதேச்சியா என்ன ஆயிடுச்சு, நகோமியுடைய சொந்தக்காரராக இருக்கிற போவாசுடைய அந்த வயலா இருக்குது, அங்க போறா. அங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, அவங்க ஓனர், காட்டோட ஓனர் இடத்துலயும் தயவு கிடைக்க கத்தர் செய்யறாரு. கண்களில் தயவு கிடைக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, சரி அவ பொறுக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க, அந்த வேலைக்காரர்கிட்ட அந்த ஓனர் பேசுறாரு, எஜமான் பேசுறான் போவாசு, இந்த பெண் பொறுக்கி கொள்ளும்படியாக என்ன செய்றீங்க, அந்த கோதுமையை நீங்க அறுக்கிற போது சிந்துறது மட்டும் அல்ல, அதிகமாக சிந்தும்படி நீங்களே அதை கொஞ்சம் அந்த கதிரை சிந்த விடுங்கன்னு சொல்றாரு பாருங்களேன். ஏமா எக்ஸ்ட்ரா எல்லாம் பிடிக்க கூடாது, கீழே விழுந்தது மட்டும் எடுத்துட்டு போவோம். நம்ம என்ன செய்வோம், எங்காச்சும் ஏதாச்சும் பாங்க போனோம்னா, எங்க பிள்ளைக்காக ஒரு கொய்யாக்காரம், எங்க வீட்டுல எங்க மரத்தில் முதல்ல ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு, இன்னைக்கு நாங்கள் வெட்டி போட்டோம். அந்த சீசன் வந்துச்சுன்னா அந்த தெருவில் அந்த வீதியில போறவங்க எல்லாரும், ஏன்னா ரோட்டோரத்துல இருக்கும், பகுதி மரம் வெளியிலயும் இருக்கும், பகுதி மரம் உள்ள இருக்கும், எட்டி அது நிமிந்து பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்க சாப்பிட்றது என்ன அதுதான், எல்லாமே அப்படித்தானே, அவங்கவுங்க வீட்டுல இருந்து அதோட யூஸே இல்லைங்கிற மாதிரி பெருசா யூஸ் பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஆனா ரோட்டுல நல்ல பெரிய பெரிய காயாக அழுகி அழுகி கிடைக்கும், உருண்டு கிடக்கும். சில பேர் அதை பொறுக்குவாங்க, எடுத்துட்டு போவாங்க, அந்த மரத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க. இது போல நம்ம வெளியில ஒரு பக்கம் எங்கேயாச்சும் போன போது நாட்கள் இருந்துச்சு நினைச்சுவாங்க, கீழே விழுந்தது வேணா எடுத்துக்குப்பா புடுங்காதேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நீங்களே கேட்டிருக்கிறீங்களா? கிராமத்துல அப்படிலாம் இருக்கு. ஒன்றும் சாப்பிட்ற கொடுக்கறதுக்கு எல்லாம் தயங்குவாங்க, எத்தனையோ வேஸ்டா போனாலும் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இங்க போறவர் என்ன சொல்லியிருக்கலாம், சரிம்மா நீ பொறுக்கத்தானே வந்த, வேலைக்கு வழியில ஏதாவது சிந்திருச்சுன்னு எடுத்துட்டு போய்க்கோ, நீ நல்ல கதிரெல்லாம் தொற்றாதேன்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆனா அவங்க கண்களை தயவு கிடைக்கிற போது ஆண்டவர் செஞ்ச வார்த்தை பாருங்க, என்ன செய்யறான், அவனை அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்றாங்க, அவள் பொறுக்கி கொள்ளும்படியாக இன்னும் சிந்த விடுங்கிறாருன்னா எவ்வளவு தேவன் செய்து கொண்டிருக்கிற காரியம் பாருங்க. இதாங்க உங்களுக்காக பரிந்து வீசும்படியாக கர்த்தர் சில நபர்களை கர்த்தரோடு இடைவிடுவா. யார் உங்களுக்காக கிரியை செய்ய வேண்டுமோ, யார் உங்களுக்காக பதில் கொடுக்க வேண்டுமோ அவங்களோடு கர்த்தர் பேசுவாருங்க. கர்த்தர் பேசுவாருங்க. மொர்தெகாய்க்கு எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கலாம், மொர்தெகாய்க்கு ஒரு உயர்வு வர வேண்டுமானால், ஆமான் சத்துரு எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிறான், மரண போராட்டம். யாருக்கு? மொர்தெகாய்க்கும் பிரச்சனை இருக்கு, அவன் தூக்கு மரத்தையே செஞ்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான், பொறாமையினாலதான். அப்படி பிரச்சனை இருக்கு. அது இல்லாம ஆமா என்ன செய்யறான், இஸ்ரேல் ஜனங்களையும் அழிக்கும்படியாக திட்டம் பண்ணியிருக்கிறான். கர்த்தர் என்ன செய்யறாரு, இதையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் ஒரு காரியத்தை செய்யறாரு, அந்த ராஜாவுக்கு ஒரு நைட்டு தூக்கத்தை வராம பண்ணிடுறாருங்க. இதாங்க தேவன் நமக்காக செய்யற காரியம். தூக்கத்தை வராம செய்யறாரு. தூக்கம் வராத போது இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், மொபைல் நோண்டுவோம், டிவி பார்ப்போம், ஏதாச்சும் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அன்னைக்கு அந்த காலகட்டத்துல அவங்க என்ன செய்யறாரு, 4ஆம் புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்குறாரு. அப்பெல்லாம் அந்த பைபிள் மாதிரி ஒவ்வொரு புக்காக புத்தக சுருள் போல சுருண்டு சுருண்டு வச்சிருப்பாங்க. அதை வாசிக்கிறதுக்காக ஒருத்தனை கூப்பிட்டு வாசிக்க வைக்கிறாரு. வாசிச்சு வச்ச போதுதான் தெரியுது, அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையில மொர்தெகாய் தான் காப்பாத்திக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன செய்யறாங்க, அதனால எந்த ஒரு வெகுமதியும் கொடுக்கல என்று அதுல எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தரை வெடிஞ்ச பிறகு ராஜா கூப்பிடுறாரு, ஆமான கூப்பிடுற, எந்த சத்து இருக்கிறாரு அவங்ககிட்டயே கூப்பிட்டு அவங்ககிட்ட ஆலோசனை பண்ணி ராஜாவுக்கு உதவி செய்தவனுக்கு என்ன கனபனன்னு சொல்ற போது அவன் நமக்கு தாங்கிறதுக்கு எல்லா ஒரு பட்டியலையும் கொடுக்குறான். கடைசியில பார்த்தா அந்த முருத்தைகாய்க்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்து கொடுக்கிறான். தேவனுக்கு மைமுண்டாவ நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. தேவ பிள்ளைகளே, நம்பிக்கை சரியா கர்த்தர் மேல் இருக்கிற போது யாரையாவது கொண்டு எழுப்புவார். அந்த ராஜாவுக்கு சொப்பனத்தை வர வச்சு நித்திரை இல்லாமல் பண்ணினாரு, தூக்கம் வராமல் பண்ணிட்டாரு. அந்த நேரத்துல கர்த்தர் மொர்தெகாய்க்காக வருகிற கனத்தை, வர வேண்டிய நன்மையை கர்த்தர் வர பண்ணினார். உங்களுக்காக யாரோடு பேசுனா ஜெயத்தை கிடைக்குமோ, யாரோடு பேசுனா அந்த பிரச்சனை தீருமோ, யாரோடு பேசுனா அந்த காரியம் உங்க வாழ்க்கையில அடையுமோ, அந்த நபருக்காக அந்த நபரோடு கர்த்தர் பேச போறாரு. இங்க என்ன செய்யறாங்க, அப்படி ரூத்து அப்படி போவாஸ் இருக்கிறாங்க. கடைசியில் இன்னொரு வார்த்தை தொடர்ந்து போற வார்த்தை நமக்கு தெரியும், அந்த கதையில நமக்கு தெரியும். தெரியலனாலும் இன்னொரு நாளைக்கு இடையில பிரசங்கத்தை பேசலாம். அது பிரசங்கம் அல்ல, அந்த வார்த்தையை மட்டும் லைட்டா ஆண்டு இடப்பட்ட நான் சொன்ன வரேன். என்ன செய்யறாரு, போவாசுடைய அந்த அவன் இருக்கிற அந்த பெட்டுக்கிட்ட போய் நைட்டு பூரா தங்கிட்டு வருவா. யாரு? ரூத்து. அதை எந்திரிச்சு மாமியை கிட்ட சொல்ற போதுதான்
அதை சொல்லும்போது அவர் சொல்லுவார் இந்த வசனத்தை, அப்பொழுது என் மகளே இந்த காரியம் என்னமா முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. பொறுத்திரு. இந்த பிரசங்கத்தை நான் சர்ச்சிலையும் கொடுக்குறாங்க, அங்க வந்து பேசியிருக்கிறேன். அப்போ கத்தரின் சேரு, நீ பொறுத்திரு. இந்த காரியம் என்னமா முடியும், நீங்க நினைச்சிட்டு இருக்கிற காரியம் என்னமா முடியுமோ நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களவா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பொறுத்திரு. என்னமா முடியும் மட்டும் என்று பொறுத்திரு. நீ நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு அந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். உனக்கென்று ஒரு காரியத்துக்கு ஒரு நன்மை வர பண்ணும்படிக்கு, உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை தரும் வரைக்கும், நீங்க எதிர்பார்க்கிற நன்மை, ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், சுகம், விடுதலை, ஜெயத்தை தரும் மட்டும் அவர் என்ன செய்யறாரம்மா, இளைப்பாற மாட்டான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமையுண்டாக தேவப்பிள்ளையே, ஒரு இளைப்பாற மாட்டார். நீங்க கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இளைப்பாறாத அளவுக்கு கர்த்தர் நமக்காக செயல்படுகிற தேவனா இருக்கிறார். வசனம் சொல்லுகிற யாத்திராகமத்துல சொல்லுகிறது 14ல, நீங்கள் சும்மா இருங்கள், உனக்காக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. நீங்க சும்மா இருங்க. ஜெபிச்சிட்டீங்க, நம்பிக்கை வச்சுட்டீங்க, பிரேயர் டீம்ல சொல்லிட்டீங்க, இனி நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு சும்மா அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபித்து முடிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில தேவனுடைய ஆவியானவர், ஆண்டவரே ராஜா, எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துறங்க தாவே. ஓராபால் அஸ்தகரதிகரமனதரிகரபா, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துறங்க தாவே. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னதற்காக நன்றி. நிச்சயமாக முடிவுண்டு சொன்னதற்காக நன்றி செலுத்துறோம். எந்தெந்த காரியத்தோடு இந்த பிள்ளைகள் கலங்கி நிற்கிறார்களோ, எந்தெந்த தேவைக்காக நிற்கிறார்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் ஆண்டவரே முடித்து தீரு மட்டும் நீ இளைப்பாறாமல் ஆண்டவரே எங்களுக்கு தருகிற நன்மைக்காக நன்றி, ஜெயத்துக்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி, அற்புத கரம் நீட்டப்பட்டதற்காக நன்றி செலுத்துறங்க தாவே. ஒரு முர்தேகாய்க்கு உயிர் வர பண்ணும்படியாக ராஜாவுடைய நித்திரையை ஆண்டவரே ராஜா அப்பா நித்திரை வராமல் பண்ணுறது போல சாமே, ஆண்டவரே சாமே, ஆண்டவர் ரூத்தின் வாழ்க்கையில் ஒரு நன்மை வரம்படியாக போவாசு இளைப்பாறாமல் செயல்பட்டது போல சாமி, எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் பெற வேண்டிய நன்மையை பெரும்படியாக, நாங்கள் பெரும்படிய இளைப்பாறுதல் ஒரு சமாதானத்தை பெரும்படியாக எங்களுக்காக யாரோ ஒரு நபரை ஆண்டவரை நீர் அவங்களுக்காக நீ செயல்படுகிறீர் ஆண்டவர். எங்களுக்காக அந்த நபரை எழுப்ப போகிறீர் ஆண்டவரை. எங்களுக்காக பேசும்படியாக, எங்களுக்காக ஆண்டவரே ராஜா அப்பா காரியத்தை மாற்றும்படியாக கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். இயற்கையை மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே ராஜா அப்பா சோத்திரங்க தாவே. நீ செயல்படுவதற்காக நன்றி செலுத்துருங்க தாவே. செயல்படுவதற்காக நன்றி செலுத்துறோம் பாபா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துற ஆண்டவரே. பயப்படாத மகளே, கலங்காத கலங்காத. நிச்சயமா முடிவு உண்டு, நிச்சயமாக நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டு. எத்தனை நாளைக்கு இந்த பாடு, கர்த்தர் ஒரு முடிவை தரப்போகிறார். நெருக்கத்தில் இந்த விசாலத்தை கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்றார். அக்கினி தண்ணீரை கடந்து வந்தோ உன் விசாலத்தை வைக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை வைத்திருக்கிறார். இந்த ஜப மாதம் முடிவுக்குள்ளாகவே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பா, ஒரு மேன்மையை தருவா, ஒரு எதிர்பார்ப்புக்கு நேராக ஒரு விசாலத்துக்குள்ளாக கொண்டு போய் நிறுத்துவா. ஏசாயா 54 சொல்லப்படுகிறது, உன் இடத்தை நீ விசாலமாக்குவாய். நெருக்கத்திலிருந்து நீ அடுத்த எல்லைக்கு நீ போக போற, ஒரு விசாலத்துக்குள்ளாக போக போற, மேன்மைக்குள்ளாக போகிற, ஒரு உயர்வுக்கு நேராக போக போகிற. உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை கிடைக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை கிடைக்கும், ஒரு சரீரத்து சுகத்தில் ஒரு மேன்மை உண்டாகும். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. கர்த்தர் எங்களை விசாலத்தை வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் மறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் மறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் அற்புதம் செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல்
அற்புதம் செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க, உண்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். இன்று அற்புதங்கள் செய்யுங்கப்பா. நன்றி தகப்பனே, அற்புதம் செய்யும்படியாக என் கை குறுகு பிள்ளை மகளை வனாந்தரத்திலே காடையை வரவழைத்த கர்த்தர், வனாந்தரத்திலே காடையை வரவழைத்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். வனாந்தரத்துல காடை வராது. காடைகள் எங்க இருக்குது, எங்க இருக்கும்னா கடலோரத்துல தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, கர்த்தர் காடையை வர பண்ண அவர்னால முடியுங்க. எங்கிருந்து நன்மை வர முடியாதோ அந்த இடத்துல இருந்து அற்புதம் செய்ய அவர்னால முடியும். ஒரு காற்றை வீச பண்ணுகிறார், காடைகள் இந்த சிறு ஜனங்கள் சாப்பிடும்படியாக காடைகள் குவிலாக மலை போல குவிலாக வந்துச்சு. கர்த்தர் இந்த வசனத்தை நினைப்பூட்டுகிறார். வாழ்க்கையில இதை நினைக்கிறீங்க, அங்க நீங்க மீதம் எடுக்கத்தக்கதாக அந்த சிறு ஜனங்கள் அதை சாப்பிட்டு அது மீதம் போகத்தக்கதாக அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல அற்புதம் செய்தது போல ஒரு காற்றை வீச பண்ணினா போதுங்க, அவருக்கு லேசான காரியம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு போகிறாரு. நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தாவே நன்றி செலுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.